ஓரளவுக்கு இந்த இளைஞர்களுடைய தவறான பாதையில இருந்து அவர்களை வேறு இடத்துக்கு திருப்பி கொண்டு வரலாம். திருப்பி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தவறுகள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த தவறுல இருந்து நம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால எல்லா விதத்திலையும் நமக்கு சுதாரிப்பு தேவை. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நாம இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையும் கவனமும் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையா நீங்க சொல்லிக் கொடுங்க. அதுல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். குர்ஆனை படிக்கிறதுல இருந்து, ஒரு நல்ல பயானை கேட்பதுல இருந்து, அதுல நீங்க போங்க. இப்போ உலகம் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா குர்ஆனை படினா நான் யூடியூப்ல பார்த்துக்கிடுவான்ப்பா. யூடியூப்ல எதை பார்க்குறாங்கிறீங்க? இந்த யூடியூபர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் இவன் பார்க்குறான், ஹீரோவாக போகிறான். ஒரு நேரத்தில் நடிகர்களை ஹீரோவாக வச்சாங்கல்ல, இப்போ யூடியூபர்களில் சில பேர் வீவ்லிங் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இவனுக்கு ஹீரோ. சில பேர் ஹேர் ஸ்டைல் ஒரு விதமாக வச்சிருப்பான், அதுதான் இவனுக்கு ஹீரோ. சில பேர் வேறு விதமாக நடப்பாங்க, அதுதான் இவனுக்கு ஹீரோ. ஏன்னா இவன் கையில் மொபைல் இருக்கிறது, அதில் யூடியூப்ல பார்க்குறான், யூடியூபருடைய நிலைகளை பார்க்கிறான். அவனுக்கு முன்மாதிரி அதுவான். பெற்றோர்கள் முன்மாதிரி அல்ல, நபி அவர்கள் முன்மாதிரி அல்ல, நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவனுக்கு முன்மாதிரி அல்ல, இங்கு பேசப்படுகின்ற உரைகள் அவனுக்கு முன்மாதிரி அல்ல. ஏதோ ஒரு கழுசடை தான் அவனுக்கு முன்மாதிரி. அவனுடைய லைஃப் அப்படித்தான் போய்கிட்டே இருக்கிறது. அதனால இது போன்ற கேடுகட்ட நடவடிக்கைகளில் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களை பற்றி உள்ள அக்கறை, அவர்கள் மேல் உள்ள ஒரு பார்வை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். திரும்ப திரும்ப கண்காணிப்பு நம்மள்கிட்ட இருக்கணும். திரும்ப திரும்ப உபதேசங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவன் எதை கேட்டாலும் ஏன் எதற்கு என்ற கேள்வியை முன்வைக்கணும். அவன் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. நல்ல விஷயத்தை பாராட்ட வேண்டும். தீய விஷயத்தை எதிர்கேள்வி கேட்டு இதை தர முடியாது அல்லது இதை உன்னால் செய்ய முடியாது என்பதை அறிவுறுத்தல் மூலமாக சொல்ல வேண்டும். இப்படி நாம் சொல்லுகின்ற பொழுது தவறான பாதைக்கு செல்லக்கூடிய அந்த இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும் என்பதை என்னுடைய உரை மூலமாக சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன அறிவிப்பு. அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஏராளமான நற்பணிகளை செய்து வருகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்ததுதான். குறிப்பாக தமிழகத்திலே ஜமாத்தின் சார்பிலே முதியோர் இல்லங்கள், சிறார் இல்லங்கள், பெண்கள் மதரசா, ஆண்கள் மதரசா, இப்படி ஏராளமான நிறுவனங்களை நாம் நடத்தி வருகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மாநில நிர்வாகம் நினைத்தால் நடத்திவிடும் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அதற்கு அடிப்படை நீங்கள் தருகின்ற அந்த பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரத்தை வைத்துதான் இந்த நிறுவனங்கள் அனைத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். நீங்கள் முதியோர் இல்லத்திற்கெல்லாம் சென்று பார்க்க வேண்டும். எத்தனை இளைஞர்கள் முதியோர்களை கைவிட்டார்கள். அந்த முதியோருடைய நிலைகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். வீடியோனா 1-2 போட்டாங்க. ஆனால் நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிள்ளைங்க கைவிட்ட முதியோர்கள் தான். பிள்ளைகளே இல்லாத பெற்றோர்கள் அப்படின்னு 1-2 பேர் தான் இருப்பாங்க நம்முடைய முதியோர் இல்லத்தில். ஆனால் பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை பராமரிக்காமல் நடு ரோட்டில் வீசப்பட்ட, நடு ரோட்டில் கொண்டு வந்து விட்ட அந்த பெற்றோர்கள் தான் நிறைய பேர் நம்முடைய இல்லத்தில் தங்கி வாழ்கிறார்கள். இப்போ அதுங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவை என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் இது சம்பந்தமாக நிறைய நாம் சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை அதற்கெல்லாம் கொடுத்து நீங்கள் வாரி உதவுங்கள். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பெரிய ஜமாத்து, பெரிய கோடிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. யாரோ கிளப்பி விட்ட ஒன்று. நம்ம ஜமாத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் தலைமையகத்துக்கு வந்து பாருங்கள். அலுவலகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை கோடி இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய 4 உடஞ்ச சேர் இருக்கும். மசூரா பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் வச்சுருக்குறோம், அதுதான் இருக்கும். மற்றபடி நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுலாம் வேண்டாம். நீங்கள் மண்ணடியில் வந்து ஆஃபீஸை வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் என்ன நீங்கள் தருகிறீர்களோ அதை வைத்து அந்த சேவைகளை நாங்கள் செய்வோம். நீங்கள் 10 ரூபா தந்தீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். நீங்கள் 100 ரூபா தந்தீங்கன்னா 100 ரூபாய் வைத்து எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்கிறோம். வரவும் செலவும் அது அப்படியே முடிச்சிடும். இதுதான் ஜமாத்தினுடைய நிலை.
என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போன்று ஃபித்ரா, நீங்கள் தருகின்ற இந்த ஃபித்ரா தொகையை வைத்து தமிழகத்தில் ஏராளமான ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த ஃபித்ராவை நாங்கள் கொடுக்குறோம். ஃபித்ராங்கிறது சும்மா ஏதோ பள்ளிவாசலில் வாங்க, மர்க்கஸுகளுக்கு வாங்க, அல்லது எங்கள் இடத்துக்கு வாங்க அப்படின்னு பிச்சை கொடுக்கறது போன்று நம்ம கொடுக்கறது இல்லை. நீங்கள் தருகின்ற இந்த காசுகளை ஒருங்கிணைத்து அதற்கு உரிய பொருட்களை வாங்கி அவங்க வீடுகளுக்கு, ஏன்னா கண்ணியம் மிக முக்கியம். எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, ரேஷன் கடையில் நின்று கியூவில் நின்று வாங்குற மாதிரி அவங்கள வாங்க வைக்கிறது சரியல்ல, அவருடைய கண்ணியங்கள் பாதிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய ஏழைகள் அடுத்த ஆள்கிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. அதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்னா அவங்க வீட்டுக்கே சென்று இது போன்ற அந்த ஃபித்ரா உதவிகளை நாம் வழங்குகிறோம். உங்களுடைய ஃபித்ரா தொகைகளை இங்கே 1.5 ரியால் என்று நிர்ணயித்திருக்கிறாங்க. அதை ஜமாத்துடைய நிர்வாகிகள்கிட்ட அதையும் கொடுங்க. அது மிகப்பெரிய நன்மை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தருகின்ற இந்த தர்மம் அனைத்திற்கும் மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என்பதையும் உங்களுக்கு நினைவிட்டுக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.